வெல்கம் டு லெட்லன். சீட்டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட சேனலில் வந்து நம்ம வீடியோவாக வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம சிடிபி வந்து கவர் பண்ணிகிட்ருந்தோம். இன்றைக்கி வந்து மேக்ஸ் பெடகாகி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே காமனாக மேக்ஸ் பெடகாகி சிலபஸ் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் எப்படியெல்லாம் நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்றதான். ஸோ இன்னொன்று வந்து கமெண்டில் வந்து டவுட்ஸ் வந்து வந்திருந்தது. அதாவதுன்னா மேக்ஸ் பேப்பர் 1க்குரிய கொஸ்டின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் இவிஎஸ், அப்புறம் வந்து இங்கிலீஷ் பெடகாகி இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த எல்லாமே இங்கிலீஷ் சயின்ஸ்க்குரிய இது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அது எல்லாமே ப்ரிப்பரேஷனில் இருக்குது. அடுத்த ஒவ்வொரு வீடியோவாக வந்து உங்களுக்கு வரும். இவிஎஸ்க்கு மட்டும் நோட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்குரிய இவிஎஸோட வீடியோஸ் வரும். நீங்கள் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பெடகாகிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் வரும். ஆனால் கண்டென்ட்டு பெடகாகியை தவிர சயின்ஸும் சரி, இவிஎஸும் சரி, மேக்ஸு எல்லாத்துக்குமே வந்து கண்டென்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டு எய்டு, அதாவது பெஸ்ட்டு கைட் மாதிரி எதை சொல்லலாம் அப்படின்னா, நெட்டில் நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ் 6th to நீங்கள் பேப்பர் 2 அப்படின்னா 6th to 8th மேக்ஸ், 6th to 8th சயின்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புக் அவைலபிளாக இருக்கும். அதுலேயே நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது வந்து அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே வந்து கேட்பாங்க கண்டென்ட்டில். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு தான். ஸோ கண்டென்ட் எல்லாமே கண்டென்ட் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் என்சிஆர்டி புக்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம பெடகாகி ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து போடுறோம். இவிஎஸ்க்கு மட்டும் நோட்ஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்றதுனால அதை சர்ச் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து போட்டுருவோம். ஸோ அது வரைக்கும் வந்து மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், சயின்ஸு இதை மட்டும் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அண்ட் சிடிபி இதுகள் மட்டும் அப்லோட் பண்ணுறோம். இவிஎஸ் வீடியோ வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் அது வரைக்கும் வந்து கண்டென்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் என்சிஆர்டி புக்கை டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதர் பெடகாகி கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வீடியோ 1 by 1 டெய்லி சிடிபிக்கு ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸுக்கு 1, மேக்ஸுக்கு 1, இங்கிலீஷ்க்கு 1ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேவுக்கும் வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவிஎஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மேக்ஸ் பெடகாகியில் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் காமனாக நம்ம டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக், ஒரு இது, அதாவது ஒரு டெக்னிக்னு மெத்தடுன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு டெக்னிக். அதுதான் வந்து மைக்ரோ டீச்சிங். ஆல்ரெடி நம்ம சிடிபிலையுமே இந்த மைக்ரோ டீச்சிங் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இந்த மைக்ரோ டீச்சிங் அப்படின்றதுல வந்து இந்த மைக்ரோ டீச்சிங் அப்படின்றது சிடிபியில் வரும். ஒரு வீடியோவில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மைக்ரோ டீச்சிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை மட்டும் வந்து நம்ம அந்த மைக்ரோ டீச்சிங் மூலியமாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம பிஎட் கோர்ஸோ இல்லாட்டி டிப்ளமோ எஜுகேஷன் கோர்ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாட்டி வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பிளாக் போர்ட் ஸ்கில், ஸ்டிமுலேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு ஸ்கில்லை ஒரு 5 to 6 மினிட்ஸில் 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த மைக்ரோ டீச்சிங். ஸோ இந்த மைக்ரோ டீச்சிங்கிற கான்செப்டை யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டுவிட் எலின் அப்படின்றவர் வந்து 1963 வந்து கொண்டுட்டு வர்றாரு. ஸோ இந்த மைக்ரோ டீச்சிங்கோட சைக்கிள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டீச் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஸ்கில்லை வந்து நம்ம டீச் பண்ண போகிறோம், எந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணி டீச் பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் அதை டீச் பண்ணணும். டீச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அப்சர்வர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக், அந்த ஃபீட்பேக் கிடைக்கணும். ஃபீட்பேக்கை பொறுத்து நம்மளோட ஸ்கில் வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக இருக்கா, டெவலப் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, சப்போஸ் அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ரீப்ளான் பண்ணணும், ரீடீச் பண்ணணும், ரீஃபீட்பேக். ஸோ இந்த இதுதான் வந்து என்ன அப்படின்னா சைக்கிள் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். ஸோ மைக்ரோ டீச்சிங் அப்படின்றது ஒரு மெத்தட் கிடையாது, ஒரு டெக்னிக். ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை 5 to 6 மினிட்ஸில் வந்து ஒரு குறுகிய காலத்தில் வந்து ஒரு 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அளவுமே கம்மியாக இருப்பாங்க. ஸோ கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த மைக்ரோ டீச்சிங் அப்படின்றது.
நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மெத்தடுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா கன்ஃப்யூஸ் ஆகும். ஏன்னா இதில வந்து ஜென்ரல் டூ ஸ்பெசிஃபிக், ஸ்பெசிஃபிக் டூ ஜென்ரல், அதுவும் பர்ட்டிகுலர் இந்த இண்டக்டிவ் மெத்தட், டிடக்டிவ் மெத்தட் எல்லாமே கம்பல்சரியா கேட்பாங்க. ரூல்ஸ் குடுத்து அதாவது எக்ஸாம்பிள் குடுத்து நம்ம எக்ஸாம்பிள்லேருந்து ரூலுக்கு போறது என்ன மெத்தட், ரூல்லேருந்து எக்ஸாம்பிளுக்கு போறது என்ன மெத்தட்ன்றது கம்பல்சரியா கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் டு ரூல். இப்போ நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து இப்போ எக்ஸாம்பிளா ஒரு அல்ஜீப்ராவில் வந்து ஏதாவது ஒரு ஒரு அந்த ஃபார்முலா மாதிரி இப்போ a+b² அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிவிட்டு எக்ஸாம்பிளில் இருந்து அந்த ஃபார்முலாக்கு வந்து போகிறது. ஸோ அதான் வந்து இண்டக்டிவ் மெத்தட், அதாவது ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து ஜென்ரலுக்கு வந்து போகிறது. அப்போ இதோட கான்செப்ட்ஸ் என்னென்ன, இந்த மெத்தடோட கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல், கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட், சாரி இங்கே ஏ வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட், நோன் டு அன்னோன், அதாவது தெரிஞ்சதுலேருந்து தெரியாதுக்கு போகிறது. அடுத்து இந்த மெத்தடோட மெரிட்ஸ் என்னென்ன, மெயினாக இண்டக்டிவ் மெத்தடோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து எக்ஸாம்பிள் டு ரூல். ஸோ இதோட மெரிட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களாவே இப்போ ஒரு எக்ஸாம்பிளை வச்சு அந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேட்டர்னை கண்டுபிடிச்சி அதுக்கான ரூல்ஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து குழந்தைங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அவங்களே கண்டுபிடிக்கிறதுனால செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்களுக்கு உருவாகும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சென்டர் மெத்தட். சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அண்ட் அனதர் ஒன், இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தட். குழந்தைங்க வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிளை வச்சு அதோட பேட்டர்ன்ஸை வச்சு அவங்க அதுக்கு ஜென்ரல் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தட். அதனால் குழந்தைங்களோட மென்டல் எபிலிட்டிஸ் டெவலப் ஆகும், அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து டெவலப் ஆகும். இதுதான் வந்து இண்டக்டிவ் மெத்தட். ஸோ அடுத்து இதோட டிமெரிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் வச்சு நம்ம ஜென்ரல் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரியும் இருக்கும். அதாவது நம்ம செய்யக்கூடிய ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், டைமும் ரொம்ப வந்து தேவைப்படும். ஸோ இந்த மெத்தடை வந்து எதிலலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஜியாமெண்ட்ரியில், அது நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி அல்ஜிப்ரா ஃபார்முலாவை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறதுக்கு, ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸை வந்து சம் பண்ணுறதுக்கு. இப்போ ட்ரையாங்கிள் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபார்முலாவுக்கு போகாமல் ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணி அதில் ஒரு ஆங்கிள்ஸை வந்து மெஷர் பண்ணி அதை வந்து நம்ம ஆட் பண்ணி சொல்லும்பொழுது அதிலிருந்து நம்ம ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை கொண்டுட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் இந்த மாதிரியான கான்செப்டில் இண்டக்டிவ் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து டிடக்டிவ் திங்கிங் அப்படின்றது. டிடக்டிவ் திங்கிங் இல்லை, மெத்தட். டிடக்டிவ் மெத்தட் எப்படி வந்து இண்டக்டிவ் மெத்தடில் வந்து எக்ஸாம்பிளில் இருந்து ரூலுக்கு போகணுமோ, டிடக்டிவ் மெத்தடில் இருந்து ஃபஸ்ட்டு ரூலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு போகிறோம். இப்போ நீங்கள் வந்து a−b² அப்படின்ற அந்த ஃபார்முலாவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய எக்ஸாம்பிளை வந்து பார்க்குறது. இது எப்படி இண்டக்டிவ் மெத்தடில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக்லேருந்து ஜென்ரலுக்கு போனோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக டிடக்டிவ் மெத்தடில் வந்து ஜென்ரலில் இருந்து ஸ்பெசிஃபிக்கு போடுறது. ஸோ அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் டு பர்டிகுலர், அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் டு கான்க்ரீட். அங்கே வந்து கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட்னு பார்த்தோம், இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் டு கான்க்ரீட், ஃப்ரம் பிரின்சிபிள் டு எக்ஸாம்பிள். அடுத்து இதோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து டைம் சேவிங். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ரூல்ஸை சொல்லிடுறதுனால அதில் ஈஸியாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் டைம் சேவிங். இதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரைமரி லெவல். ஏன்னா ப்ரைமரின்றப்போ நம்ம அப்போ தான் பேசிக்ஸ் இதை சொல்லிக் கொடுப்போம். ஸோ அப்போ எடுத்த உடனே போய் இந்த ரூலை உடனே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து அவங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அது வந்து ப்ரைமரி லெவலில் வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்காது அப்படின்றது இதோட டிமெரிட்ஸ். இன்னொன்று இது வந்து ரொம்ப லாங் மெத்தட் அப்படின்றது. அடுத்து வந்து இதில் வந்து மேக்ஸோட எல்லா கான்செப்டும், மேக்ஸில் வந்து இப்போ அல்ஜீப்ரா வேணால் நம்ம சொல்லி கொடுத்துடலாம். வேறு அதர் இது எதையும் வந்து நம்ம இப்போ ட்ரிக்னாமெண்ட்ரி வேறு ஏதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கண்டென்ட்டை வந்து நம்ம புரிய வைக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு டேரெக்டாக ஃபார்முலா வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சில குழந்தைங்களுக்கு புரியாது. ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்ஸில் எல்லா கான்செப்ட்டுக்கும் வந்து யூஸ் ஆகுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஸோ இது வந்து சைக்காலஜிக்கல் மெத்தட் கிடையாது. ஏன்னா நம்ம டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ அடுத்து இந்த மெத்தடோட யூசஸ் என்னென்ன அப்படின்னா, அல்ஜிப்ராவில் ஜியாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரிலாம் யூஸ் ஆகும். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. ஸோ ஈஸியாக நம்ம வந்து இப்போ ஒரு
ரெக்டாங்கிள் இருக்குது, ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அதோட ஏரியா, அதோட பெரிமீட்டர் இது எல்லாத்தையுமே வந்து ஃபார்முலா மூலிமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து டிடக்டிவ் மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து அனாலிட்டிக்கல் மெத்தட். அனாலிட்டிக்கல் மெத்தட் அப்படின்றது இது ஸ்டார்டிங்கில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லாஜிக் டாமினேட்டட், ஒரு லாஜிக் பேஸஸில் இருக்கக்கூடிய மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ எடுத்தோடனே உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, அந்த ப்ராப்ளம் வந்து தெரில. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பிரித்து அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது. ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியலை, தெரியாதுலேருந்து ஒவ்வொன்றுக்கா நீங்கள் போகிறீங்க, தெரியாதுலேருந்து தெரிஞ்சதுக்கு வந்து போக போகிறீங்க. ஸோ அதான் வந்து இந்த இதில் வந்துன்னா ப்ராப்ளமை வந்து ஒரு ஸ்மால் பார்ட்ஸாக ஒவ்வொருவராக பிரித்து அதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த இதில் ஃபார்முலா ஆஃப் திஸ் மெத்தட், இந்த மெத்தடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அன்னோன் டு நோன். இன்னொன்று என்னென்னா டிவைடட் இன்டூ ஸ்மால் பார்ட்ஸ் அனாலிட்டிக்கல் மெத்தடில். ஸோ நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்ததுக்கப்புறம் தெரிஞ்சதில் இருந்து தெரியாததுக்கு வந்து இந்த அனலிட்டிக்கல் மெத்தடில் போவோம். ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த இதில் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சிருக்கும் போது சப்போஸ் நமக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்டார்டிங் பார்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னே தெரியாது. ஸோ நம்ம கீழே இருக்கிற தெரிஞ்சதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கெஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த அனலிட்டிக்கல் மெத்தடில் அன்னோன் டு நோன், தெரியாததில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து இந்த அனலிட்டிக்கல் மெத்தட் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஸ்டெப்ஸ் என்னென்ன, இந்த அனலிட்டிக்கல் மெத்தடில் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னா ப்ராப்ளம் ப்ரெசன்டேஷன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளமை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்ணுறது, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இருக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறது. அடுத்து ப்ராப்ளம் அனாலிசிஸ். அனாலிசிஸ் மீன்ஸ் அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை பிரித்து சால்வ் பண்ண இது பண்ணுறது. அடுத்து இந்த மெத்தடோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லாஜிக்கல், ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு லாஜிக்கல் மெத்தட் அண்ட் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். இது குழந்தைங்கிட்ட வந்து அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு பார்ட்லேயும் அவங்களுக்கு ஒவ்வொரு ஐடியாஸ் கிடைக்கும், ஒவ்வொரு டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணும் பொழுது ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து சால்வ் பண்ணும் பொழுது அவங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டி வந்து சேஞ்சும் ஆகும், டெவலப்பும் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இமேஜினேஷன், ரீசனிங், திங்கிங் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும். அடுத்து இதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஒன் வே மெத்தட் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஒரு இதுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மேலேருந்து கீழே அந்த மாதிரி ஒன் வே மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் மெத்தடு இதுக்கு வந்து ரொம்ப, ஏன்னா நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து பார்க்குறோம், ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து பார்க்கும் பொழுது அதுக்கு வந்து ரொம்ப டைமும் ஆகும், வேலையும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ அதனால் இது வந்து லாங் மெத்தட் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, எக்ஸாம்பிள் ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா அவங்க வந்து பேஸாக இருக்கக்கூடியவங்க, ஒரு பேஸ் ஃபண்டமெண்டலை வந்து கற்றுக்கக்கூடியவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று மேபி இந்த மெத்தட் வந்து அதாவது மனப்பாடம் அந்த இதை வந்து கொண்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. ஸோ ஏன்னா ஒரு ஓவர் ஜென்ரலைசேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒவ்வொரு இதாக ஸ்டெப்பாக வந்து அவங்க பிரித்து பண்ணும்பொழுது இன்னொரு வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளமே வந்து பண்ணும்பொழுது அந்த மாதிரி ஸ்டெப்பு இதுலேயும் வரும் அப்படின்ற இதை நினச்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான மெமரைசேஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதான் வந்து டிமெரிட்ஸ். இதோட யூசஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தியரம் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வேணால் நம்ம வந்து 2-3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து நம்ம பிரித்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு யூசஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடானது இருக்குது அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அர்த்தமெட்டிக் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சிந்தட்டிக்கல் மெத்தட். இந்த அனாலிசிஸ், சிந்தசிஸ். அனாலிசிஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ஓவரால் ப்ராப்ளம் இருக்குது, அதை சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறோம். நமக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவும் இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம பிரித்து சால்வ் பண்ணுறோம். அதே சிந்தட்டிக்கல் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா அனாலிசிஸ் மெத்தடுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது நமக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸையும் சேர்த்து ஓவராலாக சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இதை உருவாக்க போகிறோம், நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது அங்கங்கே நமக்கு வந்து ஹிண்ட் இருக்கும்,
அந்த இப்போ ஒரு ப்ராப்ளமில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு ஓவரால் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அதுதான் வந்து சிந்தட்டிக்கல் மெத்தட். ஸோ இட் லீட்ஸ் ஃப்ரம் நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு போகிறது. இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பேசிக் ஒரு இது உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு யூனிட் டிஜிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் அதை வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியோ இல்லாட்டி அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு ஏதாவது ஒரு ஸ்மால் பார்ட்டோட ரிலேட் பண்ணி நீங்கள் அடுத்த வேல்யூவை தெரியாததுக்கு போகிறது. ஸோ இதுதான் வந்து லீட்ஸ் ஃப்ரம் நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுலேருந்து தெரியாததுக்கு போகிறது. ஸோ சிந்தட்டிக் மெத்தடில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நோன் டு அன்னோன். அனலிட்டிக்கல் மெத்தடில் அன்னோன் டு நோன். ஸோ இந்த மெத்தடோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னா சேம்ஸ் டைம் அண்ட் பவர். அதாவது ஏன் அப்படின்னா அங்கே ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக இருக்கும், அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருவோம். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு ஓவரால் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற ஐடியா வந்து கிடச்சிரும். அப்போ வந்து டைமும் பவரும் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் யாராவது ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்குற ஐடியாஸை வச்சு அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தட். இந்த மெத்தடோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னா இட் ப்ரொமோட்ஸ் த டெண்டன்சி டு பி ரெசின். இன்னொன்று என்ன, இன்ஆக்டிவ் இன் தீஸ். ஏன் இன்ஆக்டிவ்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஐடியாஸ் ஹின்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ அதை வச்சு அவங்க கொண்டுட்டு போகும்போது ஈஸியாக அவங்களால கொண்டுட்டு போய் முடியும். அதில் ஓவர் ஒர்க்கு அவங்களுக்கு இருக்காது, ப்ராக்டிஸும் இருக்காது. ஸோ ஈஸியாக அவங்க போகிறதுனால மேபி அது வந்து இன்ஆக்டிவாக இருக்கலாம். இன்னொன்று இது வந்து அன்சைக்காலஜிக்கல் மெத்தட். இதில் வந்து நியூ நாலேஜ் வந்து டிஸ்கவர் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தெரிஞ்சிருக்கிற விஷயத்தில் போகிறதுல இருந்து அதில், ஏன்னா இப்போ அன்னோன் டு நோன் அப்படின்னா அவங்க ஒவ்வொன்றா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ அதில் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப் ஆகும். பட் சிந்தட்டிக்கல் மெத்தட் அப்படின்றப்போ நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து தெரிஞ்சது இருக்குது, அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் நியூ நாலேஜ் வந்து கிடைக்காம போகலாம். இதான் வந்து சிந்தட்டிக்கல் மெத்தட். அடுத்து வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒரு சிச்சுவேஷனும் ஒரு ப்ராப்ளமும் வருது அப்படின்னா அந்த இதில் நமக்கே தெரியாமல் நம்ம வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷன் ஆக்டிவிட்டீஸை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது. நம்மளோட இதே தெரியாமல் நம்மளே வந்து என்ன செய்யணுன்றது தெரியாது, ஆனால் அதை செய்வோம் நம்ம. இப்போது டைரெக்டாக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அட் த ஸ்பாட்டில் ஒரு கிளாஸில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸும் எதுவுமே எடுத்துருக்க மாட்டீங்க. அப்போ அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓரளவுக்கு அதில் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அதான் வந்து என்னென்னா ப்ராப்ளம் சால்விங். இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது என்ன அப்படின்னா டீச்சர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கொடுத்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படி பண்ணுவாங்கன்னா டீச்சரோட ஹெல்ப்போட அவங்களோட நாலேஜோட என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் மூலிமா குழந்தைங்க வந்து அந்த ப்ராப்ளம்ஸில் அந்த ஸ்பான்டேனியஸாக அவங்க வந்து இன்வால்வ் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ரிலேட்டிவ்னஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்க. ப்ராப்ளமை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ எடுத்தோடனே கொடுக்கும்போது ஒரு சில பேர் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த ஆக்டிவிட்டியில் எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி, அந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுவாங்க. என்னென்ன சொல்யூஷன்ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தடில் என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத இந்த பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம கொடுத்துருக்குற ப்ராப்ளமில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். செகண்ட் ஒன் அனலைசிங் த ப்ராப்ளம். அதாவது அனலைசிங் மீன்ஸ் பார்ட்ஸாக பிரித்து நம்ம அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், பாசிபிள் மல்டிபிள் வே ஆஃப் சொல்யூஷன்ஸ், அதை பார்க்கலாம். பார்த்துட்டு அதில் எந்த சொல்யூஷன்ஸ் பாசிபிள் சொல்யூஷன்ஸில் எது வந்து எஃபெக்டிவாக கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபைண்டிங் அவுட் த சொல்யூஷன் டு ப்ராப்ளம் நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம பாசிபிள் சொல்யூஷன்ஸை வச்சு ஒவ்வொரு சொல்யூஷனாக நம்ம எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு இப்போ ஒரு
பவர் 3 இருக்குது அப்படின்னா அதுக்கு 3 ரூட்ஸ் இருக்கலாம். அது என்ன வேணால் இருக்கலாம். அப்போ நம்ம ஒவ்வொரு நம்பராக நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. அப்படி பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கும்போது அதில் எந்த நம்பர் வந்து அதுக்கு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றத லாஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் லாஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இதான் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். இதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மெத்தடோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு டெய்லி லைஃப்பில் வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு ஒரு ப்ராப்ளமை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ், ஒரு தயார் நிலை, பயந்து ஒதுங்கி போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கெப்பாபிலிட்டி வந்து இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரிலையன்ஸ் வந்து அவங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளமோ ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். அதான் இந்த மெத்தடோட மெரிட்ஸ். அடுத்து வந்து ஹியூரிஸ்டிக் மெத்தட். ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதை வந்து யார் கொண்டு வந்தார் அப்படின்னா, இது நேம் வந்து இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. H.E. ஆம்ஸ்ட்ராங். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட். ஏன் அப்படின்னா குழந்தைங்க அவங்களாவே கற்றுக்கிறது ஒரு செல்ஃப் லேர்னிங். இது வந்து ஒரு டைப் ஆஃப் செல்ஃப் லேர்னிங் மெத்தட். ஸோ ஒரு டீச்சர் அப்படின்றவங்க இந்த மெத்தடில் கைடாக ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருப்பாங்க. குழந்தைங்க வந்து நம்ம டீச்சரோட வேலை என்னென்னா மோட்டிவேட் பண்ணணும். ஒரு நாலேஜையோ ஒரு கான்செப்டையோ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களாவே அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுறது தான் டீச்சரோட வேலை. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே கற்றுக்கிடுவாங்க. ஸோ இதோட மெரிட்ஸ் என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக் அப்ரோச். ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களே ஒரு விஷயத்த வந்து இன்வால்வ் ஆகி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கற்றுக்கிறதுனால அவங்ககிட்ட சயின்டிஃபிக் அப்ரோச் வந்து டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவிட்டியும் டெவலப் ஆகும். அவங்க வந்து லேர்ன் பை டூயிங். அந்த இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ப்ராப்ளம் போசிங்கே வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அவங்க வந்து செய்யும் பொழுது அது அவங்களே தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிளாஸில் இது செய்யுங்க, இந்த ஆக்டிவிட்டி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை அவங்களே செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கும் போது அந்த லேர்னிங் பை டூயிங் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம உருவாக்குறோம் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மெத்தடில் இது எல்லாமே மெரிட்ஸ். டிமெரிட்ஸ் என்ன, சில தீமைகள் என்ன அப்படின்னா, இந்த மெத்தடில் வந்து நிறையா ஒர்க்ஸ் வந்து போடணும், டீச்சரும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி. ஏன்னா டீச்சர் வந்து அதுக்கு என்ன தேவையான மெட்டீரியல்ஸ், அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணும், அதை ரெக்டிஃபை அதாவது அந்த ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு ப்ராஜெக்டையோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறையா எஃபோர்ட்ஸ் வந்து போடணும். அது இன்னொன்று இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறையா நேரம் வந்து எடுக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸே வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுறதுனால நிறையா டைம் எடுக்கும். கோர்ஸ் வந்து அந்த டைமில் நம்மளால முடிக்க முடியாது. எல்லாமே நம்ம இந்த மெத்தடு ஹியூரிஸ்டிக் மெத்தடில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற அந்த பேசிக்கில் போகும்போது கோர்ஸை வந்து பர்டிகுலர் டைமில் நம்மளால் முடிக்க முடியாது. சில சமயத்தில் வந்து ஏதாவது தப்பான முடிவுகள் வந்து எடுக்கப்படலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்களா செஞ்சு அதை வந்து கற்றுக்கிறதுனால ஒரு சில நேரத்தில் வந்து தவறான அந்த முடிவுகள் இது எல்லாமே எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து ஹியூரிஸ்டிக் மெத்தட். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாமே இந்த ஹியூரிஸ்டிக் மெத்தடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான பொருட்கள் கிடைக்கல அப்படின்னா அந்த டீச்சிங்கும் சரி அந்த லேர்னிங்கும் சரி எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ லேக் ஆஃப் சூட்டபிள் அசசரிஸ் ஆர் ரிசோர்ஸஸ். யங் சில்ட்ரனுக்கு சூட்டபிளாக இருக்காது. அதாவது ப்ரைமரி சில்ட்ரன் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தானே அவங்க ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலில் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் ப்ரைமரி இது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இந்த மெத்தடை கொண்டுட்டு போகும்போது அது அவங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்காது. இது ஒன்று. ஸோ இதை தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு 2 இது காமனாக என்னென்ன அப்படின்னா, ஆட்டோக்ராட்டிக் மெத்தட், கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச். ஆட்டோக்ராட்டிக் மெத்தட் அப்படின்னா டீச்சர் சென்டர்ட் மெத்தட், கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் சென்டர். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க டீச்சிங்கில். போத் டீச்சர் அண்ட் லேர்னர்ஸ் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. ஓவராலாக வந்து லேர்னர்ஸ் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. இதில் வந்து அவங்களோட பங்கு வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச். ஸோ இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு மேக்ஸ் பெடகாகியில். ஒரு ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து டீச்சிங் ஆஃப் அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், எப்படி வந்து நம்ம டீச் பண்ணணும் அப்படின்றது. இப்போ சொன்ன நம்ம பார்த்த எல்லா மெத்தட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேமு, அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், நோன் டு அன்னோனா, அப்ஸ்ட்ராக்ட் டு கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்டா, இல்லாட்டி ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக்கா அப்படின்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சயின்ஸ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து
மேக்ஸ் பெடகாகி, சிடிபி இது எல்லாத்தையுமே நம்ம ஆர்டர் வைஸ் போடுறோம். இவிஎஸ்க்கு மட்டும் ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ் வந்து ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கன்டென்ட்டை வந்து என்சிஆர்டி புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி மேக்ஸுக்காக இருந்தாலும் சரி, மேக்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொஸ்டின் சொல்யூஷன்ஸ் வந்து அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் போகிறோம். அதை தவிர்த்து வந்து இங்கிலீஷ் கூட பார்த்துக்கலாம். சயின்ஸ், இவிஎஸ் இது எல்லாத்துக்குமே வந்து கண்டென்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டு மெட்டீரியல் வந்து என்சிஆர்டி புக். அதை நெட்டில் வந்து நீங்கள் கிளாஸ் வைஸ் போட்டு டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து நீங்கள் படித்தாலே அது வந்து உங்களுக்கு போதுமானது. ஸோ பெடகாகி வந்து நம்ம சிலபஸ் வைஸ் வந்து கவர் பண்ணுறோம். வீடியோவும் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து நெக்ஸ்ட் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக போடுறோம். இவிஎஸ்க்கு மட்டும் ஒரு 2 or 3 டேஸ் வந்து ஆகும் வீடியோ வர்றதுக்கு. மற்றபடி சிடிபி, மேக்ஸ் பெடகாகி, இங்கிலீஷ், சயின்ஸ் எல்லாமே 1 by 1 ஆர்டர் வைஸ் வந்து டெய்லி வந்து வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிடெட் இல்லை டேட்டெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட இந்த வீடியோ அண்ட் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அப்போ தான் கண்டென்ட் கான்செப்ட் எல்லாமே வந்து தெளிவாக புரியும். அண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.